பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? சரி, நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த காலை வேளையிலே நீ தேவன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேளையில் கூட உம்முடைய பிரசன்ஸ்னாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எதை குறித்து இந்த இடத்துல ஆண்டவரே கலக்கத்தோடு, கவலையோடு, பிரச்சனையோடு வந்திருக்காங்களோ அது எல்லாம் மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றும் உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சரி, ஒரு பாடல் ஒன்று பாடி இயேசுப்பட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். என்னடா சிஸ்டர் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு யார் என்னை கைவிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதுக்கு சம்மந்தமுள்ள தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சேர்ந்து கைத்தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தி பாடும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டாம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டாம். கைவிட மாட்டாம், கைவிட மாட்டாம், கைவிடவே மாட்டாம். இயேசு கைவிடவே மாட்டாம். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவாம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நீருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. ஓ, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டான். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பின் வசனத்தால் நிறுத்துகின்றாரே, அன்பின் வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டாம். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைவிடாத நேசர். ஆமேன். கைவிடாத நேசர். நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள்லாம் நம்முடைய கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். வேதத்தில் போட்டிருக்குது, சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். அப்போ நம்ம ஏசப்பா கைவிடாத நேசர். இன்னைக்கு அதுதான் தலைப்பு. சரி, ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் அதில் 31வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. நான் பைபிள் இருக்கிறவங்க உங்களுடைய பைபிளை பயன்படுத்துங்க. சரிங்களா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை சிஸ்டர் வாசிப்பாங்க. வாசிங்க சிஸ்டர். ஆண்டவர் ஆண்டவர் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவ்வளோதாங்க வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் என்ன நினச்சிங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை எதை யோசித்துட்டு இருக்கீங்க, உட்காந்துருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் இயேசு சாமி
கைவிட மாட்டார். இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சி ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாரை பற்றியும் நான் சாட்சி சொல்லுவேன். இவங்களுக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தாரு, அவங்களுக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் எல்லார் பற்றியும் உங்களுக்கு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு என்னை பற்றின ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனை பேருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அழுதேன், அநேகர் அழுதாங்க. இது உண்மையா அப்படின்னு நான் 3வது இடத்துல இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 2 சபைகளில் இதை நான் பகிர்ந்து கொண்டேன். 3வது இடத்துல நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். சரி, ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுமா? சரி, நிச்சயமாகவே ஏசப்பா நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கிற தேவன். நமக்கு என்ன பிரச்சனையும் அதை ஏசப்பா நிச்சயமாக நிறைவேற்றுகிற, அதை சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். எனக்கு என்ன பிரச்சனை? என்னடா சிஸ்டர் சாட்சி சொல்லாமல் எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? சொல்கிறேங்க, எல்லாரும் அவசரப்படாதீங்க, நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா நம்மளை தப்புவிக்கிற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்ன சாட்சி? டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி எனக்கு இந்த வாயில் இந்த சைடில் உள்ளுக்குள்ளே ஒரு கட்டி வந்துச்சு. கட்டி, நான் சொல்கிறது கட்டி, ஒரு கட்டி வந்துச்சு. இந்த கட்டி வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நீங்கள் ஒன்றே யோசிக்கிறாங்க, சிஸ்டர் கட்டி குட்டியாக தானே இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்ல. அப்போது இந்த குட்டியாக இருந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிது. நான் இதை பற்றி பெருசாகவே யோசிக்கல. அப்போது கொஞ்ச நாள் போக 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 அப்படியே இந்த இடத்துல இவ்வளோ பெருசாகிடுச்சு, உள்ளுக்குள்ளே வீங்க ஆரம்பிச்சு. சரிங்களா? சரி, அப்போது இது என்ன ஆச்சுன்னா, வலிக்க ஆரம்பிச்சிது, வீங்க ஆரம்பிச்சிது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பெருசாக ஆரம்பிச்சிது, முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சிது. அப்படியே நான் ஸ்லிம்மாக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எல்லாருக்கும் தோன்றிருக்கும், ஓ ஏதோ ஒரு பெரிய சாட்சியை சிஸ்டர் சொல்ல வராங்க. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறாம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அவ்வளோதாங்க. நான் ஏசப்பாவை இந்த கட்டிக்காக துதிக்க ஆரம்பித்தேன். ஓகேங்க, துதிக்க ஆரம்பித்தேன். 6ஆம் தேதி போச்சு, 7ஆம் தேதி போச்சு, 8ஆம் தேதி போச்சு, 9ஆம் தேதி போச்சு, இப்படியே போயிட்டே இருக்கு. என்னால் வர வர பேச முடியல. காலேஜில் போய் நிற்கிறேன், பேச்சு வரல. ஏன்னா பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிது. சரிங்க, ஒரு 13ஆம் தேதி 14ஆம் தேதி இருக்கும். அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு கட்டி வந்திருக்கு, என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்பா சொன்னாங்க, அவருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. அவர் சொன்னாங்க, நீங்கள் எதுக்கும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுக்கு போடுவாங்க? நம்மளுக்கு வியாதின்னா அதுக்காக ஃப்ரீயாக பார்க்கறதுக்காக போடுவாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வை அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு போடலான்னு போது, நல்ல காலத்தில் கரெக்டான நேரத்தில் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சரிங்களா? இப்போ எல்லாரும் கேட்டுட்ருப்பீங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேருந்து கரெக்டான நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நானும் போடலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் ஒரு மனசு சொல்லுது, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி. இன்னொரு மனசு சொல்லுது, போட்டுரு அப்படின்னு சொல்லுது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா.
என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நான் இயேசுப்பாவை நோக்கி பார்த்தேன். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் இருக்கிறது. ஸோ நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். நான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் 15ஆம் தேதி என்னோடய ஃப்ரெண்டு டாக்டராக இருக்காங்க. அந்த டாக்டர்கிட்ட போய் என்னை செக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கும் நம்பிக்கை போயிடுச்சு. இவ்வளோ பெரிய கட்டி வந்துருச்சு, இனிமேல் இது என்னவா இருக்கும்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செக்கப் போயிருந்தேன். செக்கப் பண்ணி முடிச்சோன்னே அந்த டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஜபா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஜபான்னு கூப்பிடுவாங்க. ஜபா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்காத இருக்கீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் கோச்சிக்கலாம் மாட்டேன், நான் கவலைப்படவும் மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், ஏன் தெரியுமா, கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க சொன்னாங்க, ஜபா உனக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு. நீங்களாம் யோசிக்கிறீங்களா, கேன்சர்ன்றது எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு வியாதி, இதுக்காக சிரிக்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு ஒரே சிரிப்பு. நான் சொன்னேன், அப்படியா, எனக்கு கேன்சர் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், உங்களுக்கு கேன்சர் இருக்குது, ஆரம்பத்திலே போய் பார்த்து எல்லாத்தையும் எடுத்துருங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க, கேன்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என்கிட்ட ஜெபத்துக்கு வரவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி என்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்க எல்லாருமே கேன்சர் தான் சொல்லுவாங்க. அப்போது எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு என்னால் நம்பவே முடியல. வீட்டுக்கு வந்து அங்ககிட்ட சிரிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து ரொம்ப ஏசப்பா, என்ன எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்தேன். கர்த்தர் என்கிட்ட சொன்னாங்க, ஒன்றும் நடக்காது, கவலைப்படாது. நான் சொல்கிறேன், இவர் பாட்டுன்னு சொல்லிடுவார், ஆனால் நடக்க போகிறது எனக்கு தானே இல்லை. அல்லேலூயா. நான் அப்படி பார்த்தேன். நாட்கள் கடக்க ஆரம்பிச்சிது. நாட்கள் கடந்து போக ஆரம்பிச்சிது. என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. என் நாட்கள் எண்ணப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. வலி அதிகமாகிடுச்சு. கல்லூரிக்கு போனோமான்றது கூட எனக்கு தெரியல. எங்கள் அப்பா வந்து என்னோடய வாயில் கை வச்சு விரல் வச்சு ப்ரேயர் பண்ணுறாங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதி மகளை விட்டு போவதாகன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் போகல, ஒன்றுமே நடக்கலை. அப்படியே கட்டியாக தான் இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட்டுனா கட்டியோட வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ்வளோதான். நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன். எப்போவுமே நான் ஏசப்பா கிட்ட சண்டை போடுவேன். அப்போ ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா என் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது, எனக்கு வியாதி அதிகமாகிட்டே இருக்குது, இன்னும் நான் எங்கே உங்களுக்காக ஊழியத்துக்கு ஓடணும், இன்னும் நான் என்ன செய்யணும்? நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தேவனும் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அல்லேலூயா. நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் நம்பினாலும் நம்ப விட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. சரிங்களா? இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். நம் இயேசு கிறிஸ்து என்றைக்கும்
கைவிட மாட்டாருன்னு சொன்ன தேவன் செப்பனியா 3:15 கர்த்தர் கர்த்தர் உன் ஆக்கினைகளை உன் ஆக்கினிகளை அகற்றி அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். ம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு கர்த்தர் என்ன செய்தார்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். பார்த்தீங்களா என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா. நம்ம இயேசுப்பா எப்படிப்பட்டவர்? நல்லவர், ஒரு போதும் கைவிடார். அதானே உங்களுக்கு தலைப்பு, என்றென்றைக்கும் கைவிடாத நேசர். இன்னைக்கு அவர் தான் சொல்கிறாரு, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா நம் நடுவில் இருக்கிறார். இப்போது கர்த்தர் என் நடுவில் இருந்தவர், அவர் என்ன எனக்கு செய்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நான் ஏசப்பா கிட்ட சொல்கிறேன், இவ்வளோதானா ஏசப்பா, இவ்வளோதானா ஏசப்பா, முடிஞ்சிருச்சா அப்படின்னு நான் ஏசப்பா கிட்ட கேட்குறேன். இல்லை, முடியல, இனி உன் நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் நாட்கள் எண்ணப்பட்டதுன்னு நான் நினச்சேன், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் நாட்கள் ஆரம்பித்திருக்கிறது. அல்லேலூயா. நான் ஏசப்பா கிட்ட சொல்கிறேன், எனக்கு சுகம் கொடுத்தா உன் ஊழியத்தை நான் செய்வேன். சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர் சொல்லிட்டாராம் அறுவை சிகிச்சை பண்ணணும், ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. ஆனால் அவங்க சொன்னாங்களாம், அறுவை சிகிச்சை ஒன்றும் வேணாம், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்துட்ருக்கேன், நான் கர்த்தருக்காக ஓடுவேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி. இதே தான் என் வாழ்க்கையில் நடந்தது. முடிஞ்சிச்சின்னு நான் நினச்சேன், என் நாட்கள் எண்ணப்பட்டதுன்னு நான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் என் நாட்களை ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி, எங்கி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றினீரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா. இதுதாங்க என் வாழ்க்கையில் நடந்துச்சு. என்ன புது வாழ்வு, என்ன பெருசாக என்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னு கேட்குறீங்களா? என் வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்தது? டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 22வது வருஷம் 4 மணிக்கு கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு முடிக்கிறோம், என்னோட வாயிலிருந்த கட்டி சுத்தமாக இல்லைங்க, சுத்தமாக காணுங்க. நீ தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. நான் தேடி பார்க்குற அந்த கட்டியே இல்லைங்க.
டாக்டர் கேன்சர்ன்னு சொன்னாங்க. எல்லாமே முடிவு பண்ணி கேன்சர்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் எதுக்காக நான் செபிக்க ஆரம்பித்தனோ அந்த விஷயத்தை புது வாழ்வை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் நான் பாடினேங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார், உங்களையும் கைவிட மாட்டார். நிச்சயமாக நம்புங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். என்னுடைய வியாதி நான் நம்பவே இல்லைங்க, எனக்கு கேன்சர் வரும்னு. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்குறீங்களா, ஏன் சிஸ்டர் கேன்சர் வந்தது, ஏன் இந்த கேன்சர் உங்களை விட்டு போச்சு? நான் சொல்லட்டுமா, ஏன் கேன்சர் வந்தது? கிட்டத்தட்ட எனக்கு 13 நாட்கள் கிட்ட கேன்சர் எனக்கு வந்திருக்குது. ஏன்னா டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிச்சது, டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தான் அது மறைந்தது. இப்போது எனக்கு கிட்டத்தட்ட 13 நாட்கள் கிட்ட இந்த கேன்சர் என்ன பண்ணுச்சு, வந்தது. ஆனால் என் கர்த்தர் ஏன் தெரியுமா அதை அனுமதித்தார்? எனக்கு நிறைய பேர் என்கிட்ட கேன்சர்னால ப்ரேயர் பண்ண வராங்க, கேன்சருக்காக. நான் சொன்னேன்ல லாஸ்ட்டாக அவங்களுக்கு, இது என்னோடய சாட்சியில் கூட சொல்லியிருப்பேன். ஒருத்தவங்க கேன்சருக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது நாங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு 10 நாள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது அடுத்த ஃபோன் கால் வந்தது, பிரெஸ்ட் கேன்சர், அவங்களுக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி அவங்களுக்கு இருந்து ஃபோன் கால் வந்தது. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்த தேவன் அவங்களுடைய வலியை நான் உணரணுன்றதுக்காக ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. அவங்களுக்கு இவ்வளோ ஒரு வலி இருக்கே, அதை நீ உணர வேணாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாங்க, கர்த்தர் ஒரு வேளை கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, தீராத வியாதியில் அப்படியே சேனலை பார்த்துட்ருக்கீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு செய்த ஆண்டவர், நான் அப்படியே சோர்ந்து போயில்லைங்க, சோர்ந்து போய் உட்காந்துக்கவே இல்லைங்க. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அவ்வளோதாங்க. கர்த்தர் உன்னை அழைச்சிட்டார்னா அவர் உன்னை என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஏசப்பா உன்னை கைவிட மாட்டார். மாறும், எல்லாம் மாறும். நீங்கள் நினைக்கிறீங்களா, என் பிரச்சனை எப்போ மாறும், என் வியாதி எப்போ மாறும், என் வறுமை எப்போ மாறும்? மாறுங்க. ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது, என் பிள்ளைக்காக தான் நான் ஜெபிக்கிறேன், அவனுடைய பிரச்சனை எப்போ மாறும், அவனுடைய வாழ்க்கையில் எப்போ கர்த்தர் அதிசயம் செய்வார்? நான் சொல்லட்டுமாங்க, அம்மா அப்பாலாம் அழுது ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்க, எத்தனை அம்மா தன் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்க, எத்தனை பெற்றோர் தன் பிள்ளைங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பார். நிச்சயமாக முடிவுண்டு, நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை கண்டு அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். எதை குறித்தும் கவலைப்படாத, எதுக்காகவும் கவலைப்படாத. ஏன் தெரியுமா, இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமானதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறார். ஆனால் தானே அவர் சொல்கிறாரு, அவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு. அவர் உன்னை கைவிட மாட்டார், என்றென்றைக்கும் கைவிடாத நேசர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் பக்கத்திலேயே இருக்கிறாருங்க. இல்லை, இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஒருவேளை என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை மட்டும் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் இங்கே வந்து நின்று இருக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், எல்லோரும் நல்லா பார்த்துட்ருக்கீங்களே, என் வாயில் பாருங்கள், ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தானே பேசிகிட்ருக்கேன், எப்பவுமே போல தான் நான் பேசிகிட்ருக்கேன். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அவ்வளோதாங்க. மறப்பேனும் உமது அன்பை. எஸ், இந்த காலை வேளையில் ஏசப்பா உங்களை மறக்காத நேசர். நான் முடிக்க போகிறேன், ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன்.
நீங்கள் எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, என்ன பலவீனத்தில் இருந்தாலும் சொல்லி, வேதாகமத்தில் போட்டிருக்கு, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அவ்வளோதாங்க. உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இயேசு சொல்கிறாருங்க, பிலிப்பியர் 4:13 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எஸ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் அப்படி தான் கடவுள்கிட்ட என்னை எங்கே ஓட சொன்னாலும் ஓடுவேன். என் ஊழியத்தில் அநேக பிரச்சனைகள், நான் ஏசப்பா சொல்லுவேன், ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் பார்த்துங்க. நேற்றைய தினம் வரைக்கும், ஏன் இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் ஒரு பைசா கிடையாது. நான் சொல்கிறேன், ஏசப்பா கரண்ட் பில் எப்படி கட்ட போகிறேன், எப்படி கட்ட போகிறேன்? 800 வந்திருக்கு சர்ச்சுக்கு, நான் எப்படி கரண்ட் பில் கட்ட போகிறேன்? யாரையும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியும், நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியும். என்னோட சிலிண்டர் நான் எப்படி வாங்க போகிறேன்? ஈஸ்வர சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், இந்த கவலையை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ பெரிய கேன்சர்லேருந்து உனக்கு நான் விடுதலை கொடுத்தேன்னா உனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் செய்ய ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களையும் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இந்த காலை வேளையில் எத்தனை பேர் இயேசுவை நம்பி வந்திருக்கீங்க? அப்படியே கண்களை மூடி. இஸ்ரவேலின் நாதனா வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனமாம் தெய்வம். அவ்வளோதாங்க. இயேசுவா நம் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டாய். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உடைய பிள்ளைகளை நீ நேசிக்கிறீரப்பா. உடைய பயங்கரமும் பராக்கிரமான காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே. ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும் கர்த்தாவே, எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. எனக்கு எப்படி கேன்சர்லேருந்து நீ விடுதலை கொடுத்தீரோ ஆண்டவரே, நான் சொல்வது உண்மை கர்த்தாவே. உம்முடைய பலிப்பிடத்திலிருந்து நான் சொல்கிறேன் ஆண்டவரே. எனக்கு எப்படி நீ கேன்சர்லேருந்து விடுதலை கொடுத்தீரோ அதே மாதிரி உடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீ இன்னிலும் மேலான காரியத்தை நீ காண்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீ கைவிடாத நேசர் ஆண்டவரே. இனி தீங்கை காண மாட்டா என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ இப்பொழுது தொடுவீராக, இயேசுவி நாமத்தினால் தொடுவீராக. இயேசுவி நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஓ ரீபா கராபா ராபா, ஓ ரீபா நூதா ராஷது நீ கரபா தி அந்து ராக்கலா ரபாபா, ஓ ரீபா நூது ராக்கரபா பாபா. இப்போது அதிசயம் நடப்பதாக. உடைய பிள்ளைகள் உம்மை நம்பி பார்க்கிறார்களே, இந்த சேனல், இந்த யூடியூபை பார்த்து கொண்டிருக்காங்களே, அதிசயம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்பதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் அன்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். உங்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் நிறைய பேர் என் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் உங்களுடைய ஜெப குறிப்பை எனக்கு சொல்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோடய ஊழியத்தில் நீங்கள் வந்து பயன்பெறணும், இல்லை என்னோடய ஊழியத்தை தாங்கணும், எதன் மூலியமாய், உடைகள் மூலியமாய், பொருட்கள் மூலியமாய், அல்லது பணத்தின் மூலியமாய் ஊழியத்தை தாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஊழியத்தை தாங்கலாம். நான் கொடுக்குற காசை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கணக்கோடு நான் ரிசிப்ட் போட்டு கொடுப்பேன். ஏன்னா அது எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ கர்த்தர் நம்மளை காண்கிற தேவன். தொடர்ந்து ஊழியத்துக்காகவும் உடம்பு சுகத்துக்காகவும் நீங்கள்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.